வணக்கம். காசி ரவிச்சந்திரன், ட்ரேடிங் டுடே. அதாவது ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கோ அல்லது உறவினருக்கோ அல்லது தொழில் முறையாகவோ பணம் செலுத்தணும் அப்படின்னா அது ஒன்று நம்ம செக் மூலியமாக கொடுக்கலாம், இல்லை டிராஃப்ட் மூலியமாக கொடுக்கலாம். செக் மூலியமாக கொடுத்தா நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அது செக்கு பவுன்ஸ் ஆகிடக்கூடாது, ரொம்ப கவனமாக எழுதி கொடுக்கணும். பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஏகப்பட்ட சார்ஜஸ்லாம் பிடிச்சிக்குவாங்க. இது செக்கில் உள்ள சில பிரச்சனைகள். அப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட்டும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். பேங்க்குக்கு நம்ம இன் பர்சன் நேரடியாக போகணும். அங்கே போய் கிட்டத்தட்ட அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். மேலும் அதுக்குள்ளே கமிஷன் அந்த டிடி கமிஷன் அப்படிங்கிறது 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா 200 ரூபா இப்படிலாம் பிடிச்சிக்குவாங்க. அது தவிர அந்த டிமாண்ட் டிராஃப்ட்டை வாங்கிட்டு பத்திரமா அவர்கிட்ட சேர்க்கறதுக்கு நம்ம அதை கூரியர் மூலியமாகவோ அல்லது ரிஜிஸ்டர் தபால் மூலியமாக அனுப்பணும். அதுக்கு முன்னாடி அதை ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்படி ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்தது பண பரிவர்த்தனை. அதன் பிறகு வந்தது தான் அற்புதமான வழிமுறைகள் அந்த நெஃப்ட்டுங்கிறது, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது, அடுத்ததாக RTGS அப்படிங்கிறது, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே வங்கித்துறை சார்ந்தது. அடுத்தது IMPS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது. அதுவும் UPI அப்படிங்கிறது, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இதை ஆரம்பித்தது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4மே இந்த நெஃப்ட், RTGS, IMPS, UPI இது எல்லாமே நமது இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதை தவிர ப்ரைவேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன்பே அப்படின்னு இருக்குது, எஸ் பேங்கோடது. அடுத்தது கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது கூகுளோடது. அமேசான் பேன்னு இருக்குது, அது அமேசானோடது. அதுக்கப்புறம் பேடிஎம் உங்களுக்கு இருக்கும், சமீபத்தில் கூட IPO வெளியிட்டாங்க. இப்படி இந்த ப்ரைவேட் செக்டாருடைய நிறைய பண பரிவர்த்தனை வழிமுறைகள்லாம் இருக்குது. சரி, இது இவ்வளவு வழிமுறைகள் இருக்குது. இதில் நம்ம எதில் செலுத்தினா நம்மளுக்கு கட்டணம் ரொம்ப கம்மியாகும், எது ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். குறிப்பாக 1 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக உடனடியாக நம்ம நிதி பரிமாற்றங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த UPI என்று அழைக்கப்படுகின்ற யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, அது இலவசம் தான். அடுத்ததாக இந்த IMPSங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையில் நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த பேமெண்ட் மெத்தட் இதுதான். ஆனால் அதிகபட்சமாக இதில் 2 லட்சம் ரூபாய்க்குள்ளார மட்டும்தான் அனுப்ப முடியும். ஸோ above 1 lakh அண்ட் below 2 lakh அப்படிங்கிறதுக்கு இந்த IMPS நல்ல சிறந்த மெத்தடு. இதை தவிர அந்த நெஃப்ட்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் பணம் அனுப்புவதற்கு அதுவும் ரொம்ப ரொம்ப விரைவான வழியாகும். இதில் எதிர்கால கட்டணங்கள், சரி, அந்த நம்ம கடன் செலுத்துதல், எதிர்கால கட்டணங்கள் அல்லது கடன் கட்டணத்தை செலுத்துவது போன்றதுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப ஏற்றது. ஸோ 2 லட்சம் ரூபா அதற்கு மேற்பட்ட பண பரிவர்த்தனைக்கு RTGS மெத்தட் தாங்க ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ நம்ம நெஃப்ட்டையும் பயன்படுத்திக்கலாம், RTGSும் பயன்படுத்திக்கலாம். 2 லட்ச ரூபா கீழே இருந்ததுன்னா நெஃப்ட், 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் RTGS. இதை தவிர சின்ன சின்ன கட்டணங்கள் இருக்குது அப்படின்னா அது நம்ம கூகுள் பே, ஃபோன்பேயும் எஸ் பேங்கோடது, அதுவும் நல்ல சிறப்பாக இருக்குது. அது தவிர பேடிஎம் வழிமுறைகளும் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி மாதிரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு பெட்ரோல் பங்குக்கு போனாலும் சரி, அல்லது கேபிள் பணம் கட்டணும் சரி, EBI பில் கட்டணும்னாலும் சரி, நேரில் போய் அலையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நிச்சயமாக இவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அற்புதமாக பணம் செலுத்திக்கலாம். வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.